ஹாய் காய்ஸ், என்னடா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கீங்க. எஸ், நான் இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டுக்காக தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி இல்லை, லைக் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்னோடய ஹேர்லாம் வந்து ஃபுல்லாக அதில் இருக்கும். பட் இது வந்து நான் அப்லோட் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ ஓகே, அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வீடியோஸாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செலிப்ரிட்டி ஷூட்காக தான் நான் போயிட்டுருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செலிப்ரிட்டி ஷூட் போனது. பட் போகும்போதே பயங்கர ஹெவி டிராஃபிக்கு. ஆன் டைம்குள்ளே போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயே தான் போனேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, நான் பெரம்பூர்லேருந்து தெரமணி அந்த சைடு நான் போயிருந்தேன், வேளச்சேரி அந்த சைடு. ஸோ அதனால் இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 hours கிட்டே எனக்கு ஆச்சு. நடுவழியில் நல்லா தூங்கி எழுந்து நல்லா போயாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனேன், பிகாஸ் அங்கே போயிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அப்படியே போயிட்டே இருந்தோம். அண்ட் ஃபைனலி நான் வந்து டெஸ்டினேஷன் வந்து பார்த்துட்டு செலிப்ரிட்டிக்கிட்டலாம் பேசிவிட்டு அண்ட் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ், நீங்கள் யாருன்னு தெரியுது, அந்த செலிப்ரிட்டி அகல்யா வெங்கடேசன். அவங்களுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நித்து மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னடா இன்றைக்கி ஒரு புது ஸ்டுடியோவில் நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஸ்டுடியோவில் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அகல்யா வெங்கடேசன் அவங்க கூட தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். யாருன்னு தெரியலையா? சொல்லுங்கள் டியூட் அப்படின்னு சொன்னால் தான் அவங்கள பற்றி தெரியும். ஸோ அவங்க கூட தான் இன்றைக்கி ஃபோட்டோஷூட் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் நாங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அவங்களை எப்படிலாம் நான் வந்து க்ரூம் பண்ணி என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் லுக்ஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி 2 காஸ்ட்யூம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு காஸ்ட்யூம் வந்து ஃபுல் மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் காஸ்ட்யூம் வந்து போக போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே டக்குன்னு போயிட்டு வீடியோவில் போய் பாருங்கள். எப்படிலாம் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து துறைப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்டுடியோவில் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்யூரி மேக்கப் ஸ்டுடியோ நினைக்கிறேன், ALLURE. இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன் நான். ஸோ டாட்டா பாய். போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ என்ன பண்ணோம், நீங்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஃபோட்டோ ஷூட் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆர்டிஸ்ட் கூட எப்படி பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, பாய். நான் வந்து போகும்போது ஒரு மாதிரி ஒரு டென்ஸ்டாகவே தான் போயிருந்தேன். பிகாஸ் செலிப்ரிட்டிக்கு பண்ண போகிறோம் அண்ட் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு டயலமோ இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் செலிப்ரிட்டிஸ் யாருமே எடுக்க மாட்டேன். ஃப்ரெஷர்ஸ் மாடல்ஸ் தான் நான் வந்து எடுத்து பண்ணுவேன். பட் என்னோடய ஒர்க் எல்லாருமே நல்லா பிடிச்சிருக்கு. நீங்கள் ஏன் செலிப்ரிட்டிக்கு பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இவங்கள சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். அண்ட் நான் எதிர்பார்த்தது ஒன்று, பட் அங்கே நடந்தது ஒன்று. ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப பொலைட்டாக எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஒரு ஷூட் வந்து மாதிரியே போகல, ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான் போயிட்டு இருந்தது 2 பேருக்குமே. அண்ட் அவங்களும் வந்து என்னோடய ஒர்க்கில் இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை. நீ ஏன் இதை பண்ணுற அது அப்படின்ட்டு எதுவுமே பண்ணல. அவங்களே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. அதே மாதிரி என்னோடய ஒர்க்கை வந்து என்னால் ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சது. இதை பண்ணாத அதை பண்ணாதெல்லாம் இது பண்ணாமல் எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து ரிசல்ட் அவுட்கம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து என் கூட பேசிகிட்டே தான் வந்து ஃப்ரெண்ட்லி டாக் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களோட ஒர்க் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோடய ஒர்க் பற்றி கேட்டிருந்தாங்க. எவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபுல்லாக டாக் போயிட்டே இருந்தது. அண்ட் நடுவில் அவங்களுக்கு கால் வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ நானுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல சில டைம்ஸில் ஃபோன் பேசும்போது. பிகாஸ் அவங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அண்ட் எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல ரேப்போ வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் வந்து
சைமல்டேனியஸ்லி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் ப்ரைமர்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா கன்சல்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் ஃபேஸாக இருந்தது, ரொம்ப பெருசாக கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மைல்டாக வந்து லைட்டாக கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கோஆப்ரேஷன் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தேவை. அது வந்து செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளை ஒர்க் பண்ண விட்டால் மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ரைடுமே சரி, எல்லா மாடல்ஸும் அண்ட் நான் ஒர்க் பண்ண செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே வந்து, நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வில் மேனேஜ், எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், அது அப்படி தான் வந்து எல்லாருமே கேட்டாங்களே தவிர யாருமே வந்து இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து வந்ததில்லை. நெகட்டிவாக வந்து இது வரைக்கும் எனக்கு எதுவுமே பெருசாக வந்ததில்லை. அது வரைக்கும் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அண்ட் நான் என்ன பண்ணேன்னா கன்சல்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணேன் லைட்டாக. பிகாஸ் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருந்தது ஸ்கின்னு. ஸோ அதனால் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலே பவுடர் போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ கன்சல்ட்க்கு வந்து நான் வந்து மேக்கோட கன்சீலிங் பேலட் யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஐ வாஸ் யூஸிங் லைக் ஹூடா பியூட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்களுமே பார்க்கலாம், அவங்க வந்து ஃபோன் பேசியிருந்தாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் எந்த சைட் போகிறேனோ அந்த சைட் ஃபோன் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சுப்பாங்க, இந்த சைட் போட்டு ரைட் சைட் போட்டுனா லெஃப்ட் சைடில் ஃபோன் வச்சு பேசுவாங்க. ஸோ அது மாதிரி வெரி கோஆப்ரேட்டிவ், என்னோடய ஒர்க்கில் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அழகாக வந்து பண்ணாங்க. அவங்க அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால என்னோடய லுக் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்தது. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்களே வந்து கேட்டாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் என்ன ரெடி பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் ரெடி ஆனதே கிடையாது. அண்ட் ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து நான் முடிச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோகிராஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்தபோது அண்ட் அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒர்க் முடிச்சிட்டிங்க. அண்ட் அதே டைம் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, லாங் லாஸ்டிங்காக இருந்தது மேக்கப். அவங்க வீட்டுக்கு போய் தான் வந்து மேக்கப்பே கலைச்சாங்க, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் லுக் வைஸ் அவங்க எனக்கு வந்து நான் இப்படி தான் பிளான் பண்ணேன். எப்போவுமே நான் ஒரு லுக் பண்ணும்போது நான் முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் லுக்காக இருக்க போகுது. ஸோ அதை வந்து முதலே ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ ப்ரீ பிளான் பண்ணாமல் என்றைக்குமே நான் வந்து பண்ணதே கிடையாது. ஒரு சில டைம் பிரைட்ஸ்க்கு வந்து ப்ரீ பிளான் இல்லாமல் போகும். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, போயிட்டு பிரைட்ஸ் இவங்களுக்கு பண்ணுங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கன்னு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. ஸோ அந்த டைமில் தான் கொஞ்சம் வந்து டிலே ஆகும். மற்றபடி நான் ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு லுக்கை வந்து நான் வந்து ஒரு 1 ஹவரில் நான் வந்து முடிச்சிடுவேன். காஸ்டியூம், ஜுவல்ஸு, மேக்கப்பு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நான் வந்து முடிச்சிடுவேன். அண்ட் அவங்களுக்கு வந்து நான் ஸ்மோக்கி ஐ வந்து ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா சூப்பராக வந்தது, அவங்களுக்கும் நல்லா சூட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேருமே வந்து டோட்டலி நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நான் அவங்களோட பேஜ் வந்து பார்த்தேன், அகல்யா வெங்கடேசனோட பேஜ் வந்து பார்த்தபோது எல்லாமே ப்ரைடல் லுக்ஸு அது மாதிரி தான் ஜாஸ்தி இருந்தது. ஸோ நானுமே வந்து அதே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக டெஃபினெட்லி நல்லா இருக்காது, சம்திங் நம்ம வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டோட்டலி வேறு மாதிரி ஒரு வெஸ்டர்ன் லுக் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹேர் ஸ்டைலுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்க ஹேர் ஸ்டைலுமே. அவங்களோட ஹேர் இல்லாமல் நான் அட்டாச்டு ஹேர் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக பண்ணேன். அவங்களோட ஹேரில் நான் வந்து ஒரு பேக் கோம்போ எதுவுமே பண்ணல, ரொம்ப செக்யூர்டாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி நான் சூப்பராக வந்து பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்கம் வந்து இதுதான். அண்ட் இதோட பிக்ஸு, வீடியோஸு, ரீல்ஸு அது எல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரீல்ஸ் வந்து அவங்க பேஜுக்காக அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி அந்த ஷூட் ரொம்ப ஜாலியாக இருந்தது, நிறைய ரீல்ஸு நிறைய இது வச்சுருந்தாங்க, நீங்கள் அவங்க பேஜை செக் பண்ணாலுமே தெரியும். எவ்வளோ காமெடி பண்ணுவாங்க பாருங்க. And 2, 3 start. சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காஸ்டியூம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலாக இது வந்து பண்ணியிருந்தோம், கொஞ்சம் மாடர்னைஸ்டாக பண்ணுறதுக்காக. அதே மாதிரி
ஃபோட்டோகிராஃப் எனக்கு எப்படி அவங்க வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப்க்குமே வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து இனிஷியேட் எடுத்து வாங்க நம்ம நிறைய ரீல்ஸ் எடுப்போம், இது பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் அது சொல்லிட்டு நிறைய பாட்டாடினாங்க. ஷக்கலக்க பேபி அந்த சாங் டான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நிறைய சாங்ஸ் ஷூட் பண்ணோம் நாங்கள். அண்ட் எல்லாமே அவங்களோட பேஜில் இருக்குது, நீங்கள் அவங்களோட பேஜை செக் பண்ணிக்கோங்க. என்னோடய பேஜில் வந்து மேக் ஓவர்ஸ் இல்லையா நம்ம, ஸோ அதனால் மேக் ஓவருக்கு உண்டான இதுலாம் வந்து நான் என்னோடய பேஜில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரியலி ரொம்ப சூப்பராக போச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் இந்த ஷூட்டை வந்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு செலிப்ரிட்டியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலையும் பில்ட் பண்ணோம், நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலையும் அது பில்ட் ஆகும். அண்ட் அதே டைம் அவங்களோட கோஆப்ரேட் அகெயின் நம்மளை திருப்பி கூப்பிட்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப 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 சூப்பராக எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சது எங்களுக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாங் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ரியலி ஒண்டர்ஃபுல். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு ஸ்டில் நவ் நாங்கள் வந்து காண்டாக்டில் தான் இருக்கோம். மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவாங்க. இன்ஸ்டாவில் ஈக்குவலாக 2 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் டைப். தேங்க்யூ அகல்யா வெங்கடேஷன் மேம், சூப்பராக எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா எனக்கு வந்து பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ இது வந்து ஃபைனல் பிக் எங்களோடது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிளம்புனேன். நான் காலையினா ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock அந்த டைமில் கிளம்பி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. பிகாஸ் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்பும் போது எங்களுக்கு 7:30 ஆகிடுச்சு. அண்ட் பயங்கர டிராஃபிக். அதுக்கப்புறம் அந்த ரோடு பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வீடு வந்து ரீச் ஆக 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை ஃப்ரம் நித்து.